உலகமே உற்று நோக்கும் நமது நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாகவே சென்று தகவல்களை சேகரித்து வழங்கும் புதிய தலைமுறையின் நாட்டின் நாடிக்கணிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றின் அரசியல் நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கான இந்த முயற்சியில் நாடு முழுவதும் பயணம் செய்து நமது செய்தியாளர்கள் நேரடியாக தகவல்களை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருப்பது நாட்டிலேயே அதிக மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நாடாளுமன்ற தேர்தல் களம். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய செய்திகளை துல்லியமாக வழங்குவதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர் பயணம் செய்து வருகின்றனர். 543 மக்களவை தொகுதிகளின் தேர்தல் நிலவரத்தையும் நேரடியாக அறிந்து சொல்வதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். பெரிய மாநிலங்கள் மட்டுமின்றி அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, டாமன் டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி போன்ற சிறிய யூனியன் பிரதேசங்களுக்கும் புதிய தலைமுறை செய்திக்குழு பயணம் மேற்கொண்டுள்ளது. நிலைமையை அறிந்து கொள்ளும் பொருட்டு மாநில முதல்வர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைத்து தரப்பினரின் கருத்துகளும் அலசப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நமது செய்தியாளர் கணபதி தற்போது கள ஆய்வு நடத்தி வருவது மத்தியில் அமைய உள்ள ஆட்சியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் உத்தரப்பிரதேசத்தில். இந்தியாவிலேயே அதிக மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் செய்து அங்குள்ள அரசியல் நிலவரத்தை ஆய்வு செய்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. காங்கிரஸ், பாரதிய ஜனதா தவிர சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் என பல முனை போட்டியை சந்திக்கும் மாநிலம் இது. அடுத்த மக்களவையில் உத்தரப்பிரதேசம் எத்தகைய பங்கை வகிக்கப் போகிறது, எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், ஆம் ஆத்மி வருகையால் எந்த கட்சிக்கு பாதிப்பு என்பன போன்ற கேள்விகளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து நமக்கு நேரடியாக பதில் தரப்போகிறார் செய்தியாளர் கணபதி. வரலாற்று ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை முதலில் பார்க்கலாம். ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகண்ட், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் சூழ அமைந்திருக்கிறது உத்தரப்பிரதேசம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநிலத்தில் 85,000 ஆண்டுகளுக்கு முன்பே கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. பின்னர் சிந்து சமவெளி கலாச்சாரத்தை கொண்டிருந்த இந்த பிராந்தியம் இடைக்காலத்தில் மௌரியர்கள், குப்தர்கள், குஷானர்கள் உள்ளிட்ட பேரரசுகளின் மையப்பகுதியாக இருந்திருக்கிறது. ராமாயணத்திலேயே இடம் பிடிக்கும் அளவுக்கு பழமையானது உத்தரப்பிரதேசம். இங்குள்ள அயோத்தியில்தான் ராமர் பிறந்தார் என்பது இந்த மாநிலத்தின் மக்களில் பெரும்பாலோரின் நம்பிக்கை. காலப்போக்கிலே நவாப்களின் ஆட்சி, பின்பு ஆங்கிலேயர்களின் ஆட்சி என்று பல சாம்ராஜ்யங்களை கண்டது உத்தரப்பிரதேசம். இங்குள்ள ஆக்ரா, மதுரா, வாரணாசி, அலகாபாத், கான்பூர் போன்ற நகரங்கள் மிகவும் பிரபலமானவை. ஆனால் தலைநகரான லக்னோ எல்லாவற்றையோட வித்தியாசமானது. ஒரு புறம் நவீனம், இன்னொரு புறம் பழமை என்று எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கிறது. தாஜ்மஹால், ஜம்மா மசூதி போன்ற உலக பிரசித்தி பெற்ற இடங்களை கொண்டுள்ள உத்தரப்பிரதேசம் வட இந்தியாவில் பிரிட்டிஷாருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் களமாகவும் விளங்கியிருக்கிறது. நாட்டின் விடுதலைக்கு பிறகு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக விளங்கும் உத்தரப்பிரதேசம் 7 பிரதமர்களை நாட்டுக்கு அளித்துள்ளது. இருப்பினும் மாநிலத்தின் பெரும்பகுதி பின்தங்கிய நிலையிலேயே இன்றும் இருந்து வருகிறது. பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி இல்லாவிட்டாலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. கை வேலைப்பாடுகளை கொண்ட ஆடை தயாரிப்புக்கும் உலக புகழ்பெற்று விளங்குகிறது இந்த மாநிலம். உத்தரப்பிரதேசத்திலே கைவினைப் பொருட்கள் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. விவசாயத்துக்கு பிறகு மக்கள் கைத்தொழில்களை மட்டுமே நம்பியிருப்பதால்
பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள் இல்லாமல் இருப்பதால் கைவினைப் பொருட்கள் பல்வேறு இடங்களிலே பெரிய அளவிலே உற்பத்தி செய்யப்படுகின்றன. மொராதாபாத்திலே பித்தளை பாத்திரங்கள், கூர்ஜாவிலே பாண்டங்கள், ஃபிரோசாபாத்திலே கண்ணாடி வளையல்கள், சஹாரன்பூரிலே மரத்தாலான பொருட்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். லக்னோ மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளை பொறுத்தவரை இங்கு கைகளாலேயே பலவிதமான வர்ணங்களிலே உருவங்களிலே தயாரிக்கப்படும் சிக்கன், பெண்களுக்கான குர்தா போன்ற உடைகள் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. இவற்றை இரவும் பகலுமாக கைவினை கலைஞர்கள் உருவாக்குகிறார்கள். ஆகவே இவை இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. லக்னோவை தவிர வேறெங்கும் இது போன்ற கையால் செய்யப்பட்ட பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு வர்ணங்களிலே உள்ள குர்தா டிசைன்களை பார்க்கவே முடியாது என்கிறார்கள் இங்குள்ள வியாபாரிகள். பழங்காலத்தில் இருந்தே தனித்தன்மை கொண்ட பண்பாட்டுக்கும் உணவு பழக்க வழக்கங்களுக்கும் பெயர் பெற்ற உத்தரப்பிரதேசம் இன்றைக்கும் அந்த பாரம்பரியத்தை பேணி காத்து வருகிறது. ரொட்டி, நான், இறைச்சியில் தயாரிக்கப்படும் கபாப் போன்றவை இங்கு பிரபலம். நாட்டின் மிகப்பெரிய ரயில் சேவையை கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முக்கிய நகரங்கள் வழியே செல்கிறது தங்க நாற்கர சாலை. இவை தவிர பல்வேறு அதிவிரைவு சாலைகளும் இந்த மாநிலத்தின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவி செய்கின்றன. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற தேர்தல் களம் பலமுனை போட்டிகளை கொண்டிருக்கிறது. 75 மாவட்டங்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 80 மக்களவை தொகுதிகள் உள்ளன. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 13,43 லட்சம். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், ராஷ்டிரிய லோக்தளம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவற்றுடன் ஆம் ஆத்மியும் இந்த மக்களவைத் தேர்தலில் களம் காண்கிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி 20 இடங்களிலும், சமாஜ்வாதி கட்சி 23 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 10 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 21 இடங்களிலும் வெற்றி பெற்றன. ராஷ்டிரிய லோக்தளம் 5 இடங்களை கைப்பற்றியது. ஓரிடத்தில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தவிர அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங், முரளி மனோகர் ஜோஷி, மேனகா காந்தி, வருண் காந்தி ஆகியோர் இந்த மாநிலத்தில் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சல்மான் குர்ஷித் உள்ளிட்டோரும், சமாஜ்வாதி கட்சியின் முலாயம் சிங் யாதவ், ஜெயபிரதா ஆகியோர் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் களம் காண்கின்றனர். இவர்கள் தவிர வாரணாசி தொகுதியில் மோடியை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவாலும், அமேதியில் ராகுல் காந்தியை எதிர்த்து குமார் விஸ்வாசும் ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிடுகின்றனர். உத்தரப்பிரதேசில் உள்ள 80 மக்களவை தொகுதிகளை கைப்பற்ற பாரதிய ஜனதா, காங்கிரஸ், சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் மற்றும் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. இதனால் அங்கு 5 முனை போட்டி நிலவுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் அரசியல் நிலவரம் குறித்து லக்னோவில் நீண்ட காலமாக வசித்து வரும் தமிழர் செந்தில்குமாருடன் நமது செய்தியாளர் கணபதி நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். நீங்கள் பல வருடங்களாக இந்த லக்னோவிலேயே வாழ்ந்து இங்கே எப்படி அரசியல் நடக்கிறது, தேர்தல் நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போதைய தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கிறது? இப்போது தேர்தல் நிலவரம் பற்றி கேட்டிங்கன்னா, இதோ 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் போட்டியிடுவதால் இந்த தேர்தல் பரபரப்பாக விறுவிறுப்பாகவும் சூழ்நிலை எட்டியுள்ளது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சி வேட்பாளராக மாநிலத்தில் மந்திரியாக இருக்கக்கூடிய அபிஷேக் மிஸ்ராவுக்கு கொடுத்திருப்பதால், அவங்க போட்டியிடுவதால் இன்னும் பரபரப்பான சூழ்நிலையை எட்டியுள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா, புதிய அரசியல் கட்சியான ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்களும் ஒரு வேட்பாளரை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. திரையுலக பின்னணி பின்புலம் உள்ள ஆட்களை கொண்டு வந்து இறக்கிறதுனால மீண்டும் அது அதிக அளவில் பரபரப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. இப்போது உத்தரப்பிரதேசத்திலிருந்து நரேந்திர மோடி போட்டியிடுகிறார் வாரணாசி தொகுதியிலிருந்து. அவர் பாரதிய ஜனதாவோட பிரதமர் வேட்பாளராக இருக்கார். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர்னு சொல்லணும்னா ராகுல் காந்தி இருக்கார். அவரும் இதே மாநிலத்திலிருந்து தான் போட்டியிடுறாரு. இதனால் மற்ற மாநிலங்களை விட இங்கே எந்த அளவுக்கு நிலைமை மாறுபட்டு இருக்கு? பொதுவாக தேர்தல் கணக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாநிலத்திலிருந்து தான் அதிக அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதனால் ஒரு வாய்ப்பு எல்லாருமே ஈஸியாக கணக்கு போடும்படியாக உள்ள நிலை என்ன என்றால், 80
நாடாளுமன்ற உறுப்பினர் நமது கட்சிக்கு எத்தனை உறுப்பினர் கிடைப்பார்கள்? ஒரே மாநிலத்தில் அதிகப்படியான ஒரு எண்ணிக்கையுடைய பெற்றுவிட்டால் நாம் ஆட்சி அமைப்பதோ இல்லை ஆட்சியில் பங்கு பெறுவதோ எளிது என்ற நிலை இருப்பதனாலே உத்தரப்பிரதேசத்தினுடைய முடிவு, தேர்தல் முடிவு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உள்ளது. பலமுனை போட்டி நிலவும் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றியை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன? ஆம் ஆத்மி கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? செய்தியாளர் கணபதி தரும் கள நிலவரத்தை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.